பொறுக்கிடே சொல்லுடா. எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். ட்ரிப் நிஜமாவே வந்து நம்ம சிகே வி நீட் டு அப்ரிஷியேட் ஹிம். ஏன்னா இனிஷியேட்டிவ் அவன் தான் எடுத்தான், யாருமே எடுக்கல. ப்ளஸ் நல்லா ஆர்கனைஸும் பண்ணியிருந்தான். அது நிஜமா சொன்னேன். ஏன்னா அந்த இனிஷியேட்டிவ்னஸ் யாருமே எடுக்கல இது வரைக்கும். இது மாதிரி ஒன்னா இருக்கணும், அது மாதிரி ரொம்ப போருண்டா போரு அதுவும் பாத்ரூம் வரையாடா. ஸோ வந்து நம்ம ஐ நீட் டு தேங்க் சிகே ஃபார் திஸ் ஒன். ஆஃப்டர் 5 to 6 years இங்க வந்து மீட் பண்ணுவோம். நம்ம எதிர்பார்க்கல, இருந்தாலும் நம்ம மீட் பண்ணி, ஏன்னா திருப்பியும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என் பையன் வருவான். அப்போ வந்து உனக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான், ஏற்கனவே பையன் பொண்டாட்டி எல்லாம் இருக்கடா. இது நல்லா நான் என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலா. ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் திருப்பியும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். லெட்ஸ் see. ஏன்னா நீ உன் ஒய்ஃபோட இருப்பேன், நான் என் ஒய்ஃபோட இருப்பேன். ஏன்னா 1008 சொல்லிட்டு இருப்பேன், அதை நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கணும். ஸோ வந்து நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியாது. கேட்டா வாழ்க்கை பத்தி போல சொன்னாங்களா? கிளப் பண்றேன்டா, நான் கிளப் பண்ணி சொல்றேன் இதெல்லாம். என்னமோ போடா. நான் சொல்ல மாட்டேன். சீரியஸ்லி குட் ஜாப். ஓ தேங்க்ஸ் so much. கமிங். இதோ இங்க பாருங்கடா, எல்லாரும் குப்து தூங்கிட்டு இருக்கான். குப்தா டேய் எந்திரா எந்திரா எந்திரு. சரி போ. அப்புறம் ஸ்ரீகா இந்த கிளாஸ்ல உட்கார்ந்துடா மச்சான். சூப்பர் ட்ரிப், குட் அரேஞ்ச்மென்ட், எல்லாம் ஓட்டினோம். ரிப்பீட் டெலிகாஸ்ட். போர்பான் ஸ்ட்ரீட்ட மறக்க முடியாது. போர்பான் ஸ்ட்ரீட்ல போர்பான் ஸ்ட்ரீட்ல போய் சாப்பாடுக்கு திண்டா மறக்கவே முடியாது. ஆனா கூட கூத்தடிச்சோம் ராத்திரி. அப்புறம் வேற என்ன மேட்டர் சொல்லு? சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டோம் மச்சான். ஓகே. ஆஃப்டர் 5 years so 5 years next trip back, next meet பண்ணலாம் கண்டிப்பா. அது எப்போ பார்க்கலாம். சரியா? சுஜய் தலைவர் குளிச்சுட்டு இருக்காரு, அதான் பாத்ரூம்ல இருக்கான். வரமா அவங்க குளிச்சுட்டு இருக்கான். ஓகே நம்ம எங்க போலாமா? அவன் தூங்கிட்டு இருக்கான். so I'll talk. 9:20. I'm really very happy you guys came over. சொல்றா சொல்லு. I have no words to express. Thank you all. Okay. thank you. இல்ல சீரியஸா மச்சான், என்ன ஆஸ் அண்ட் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் மே ஸ்பீச் கொடுக்குறியா? டேய் சொல்றா சொல்லு மச்சான் சொல்லு மச்சான். I'm very happy you guys are here. And like take this initiative, somebody had to take it. I took it. Poli also wanted to do this. I mean, me, Poli and Sandy were talking on the phone. We were just thinking about a meetup. Okay. I was the person who wrote the mail, so it just appears that I started it, but not exactly. Mail interaction was good. Mail was exactly. It was very good. Then over 10 mail வரும், குத்தா இருக்கும். ஆபீஸ்ல டைம் பாஸ் எனக்கு. 1 second. நான் ஒன்னு மறந்து போயிட்டேன். இந்த குரூப்ல ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ண 3 பசங்க இருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் C++ல படிச்சு அதுல ஒரு அரியர் வாங்கி இங்க சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க யாருன்னு பாருங்க. ஒருத்தர் இவரு, அடுத்தது இவரு, 9 years experience. மூணாவது இவரு, 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையும். 9 years டெரர். அது வேற போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்றானா இவரு. டெரர் சிட்டி. டெரரா? அது ப்ரொஃபஷனல். அதுதான் மச்சான் மேட்டர். சொல்லு மச்சான். இப்போ திருப்பி பேக் டு பேக்னா ஒண்ணுல சொல்றதுக்கு வேற என்ன ஹைலைட்ஸ் ஆஃப் தி ட்ரிப். ஹைலைட்ஸ் ஆஃப் தி ட்ரிப் நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லு. ஸ்டார்டிங் எல்லாமே வந்து ஒரு பிளான் படிலாம் எதுவும் போல. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் போலி மிஸ் பண்ணா ஃளைட். போலி தான் மிஸ் பண்ணா. இல்ல அப்புறம் எனக்கு வந்து வீடியோ கிடைக்காம தெரியவே இல்ல. ரொம்ப நாளா நான் வந்து தேடிட்டே இருந்தேன். அப்புறம் பெஸ்ட் ஹைலைட் வந்து சான் ஆண்டோனியோன்னு சொல்லி குப்தா டேய் கபோதிங்களா எப்படி பண்ணிட்டீங்கடா? என்ன பண்ணாலும் மச்சான் எப்படி அலைஞ்ச? மச்சான் ஃப்ளைட்ல இருந்து இறங்கினேன்டா. இவன்ட்டு எல்லையிலேருந்து ஏற கூட சொல்லிட்டேன், மச்சான் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டேன். ஃப்ளைட் இறங்கி அப்பதான் லேண்ட் ஆச்சு. உடனே ஃபோன் ஆன் பண்ணி சந்திரகாந்த், மச்சான் பாபி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்டா. ஐஏஎஸ் பாபி இல்லடா ஹாபிடா. சாரி ஹாபி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஐஏஎஸ்ல இருக்கேன். பாபி ஏர்போர்ட் வேற ஐஏஎஸ் வேற. டேய் கையேச்சுக்கோ கான்டென்ட்ல இருக்க வந்து பிக்கப் பண்றான்னா அண்ணே சிரிக்கிறாங்க எல்லாம் கார்ல. எனக்கு உண்மையை புரியல, எதுல சிரிக்கிறாங்க என்ன சொல்றான்? ஏன்டா ஐஏஎஸ் பண்ண பார்ட்டி சான் ஆண்டோனியோடா மெயில் படிக்கலையா?
ஒருத்தன் மெயில் படிக்கிறேன் என்னங்கடா சொல்றீங்க அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. சரி ரைட் ஓகே வெளில போயிட்டு சரி நான் வெளில வந்து நான் ஃபோன் பண்ணிட்டு வெளில வந்து ஃபோன் பண்ணா பயங்கரமா சிரிக்கிறானுங்கலாம். ஐயாச்சு நான் தான் மெயில் அனுப்பிச்சு மேடம் ஒருத்தன் ஏன்னா மெயில் படிக்கலையான்னு பாலாஜர்மா திட்டுறாங்க பாவி அப்படின்ட்டு. சரி இப்போ என்ன பண்றது அப்படின்னா ஹாபிலேருந்து இதுக்கு 6 மணி நேரம் வச்சான் நான் கிரேஹவுண்ட் பஸ்ல கிளம்பி வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி என்னடா பண்றதுன்னா இவனே சொல்றேன் இருடா கூகுளில் நான் கிரேஹவுண்ட்ல டைம் வெயிட் பண்ண உள்ளே ஏர்போர்ட்ல அப்படின்னா அதுக்கப்புறமே நான் பெரிய போட்டோம். நான் போய் அங்கே அப்போதான் பேக்லாம் செக் அவுட் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் டிக்கெட்டிங்கில் போய் சேனல் ஃப்ளைட் இருக்கான்னு கேட்டேன். ஃப்ளைட்டு இருக்கு ஆனால் டிக்கெட்லாம் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வெளில வந்து இவங்க எனக்காவது மெயில்ஸ் இருக்காங்க உட்காந்து பிளாக் பேர்ல எல்லா மேலேயும் படிச்சுட்டு இப்பதான் வருமா வந்திருக்காரு எங்கேயாவது சேனல் சொல்லியிருக்காங்க நான் சொல்லவே இல்லை. சமய விட்டாண்டா அப்போ அந்த ஃப்ளை எப்படி டிசைட் பண்ணிட்டேன் கால் பண்ணானே டே எங்கடா வந்தானே நான் ஹியூஸ்டன் ஹாபி ஏர்போர்ட் ஹாபி ஏர்போர்ட் நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். அதான் வேற எங்கேயோ போயிட்டாங்க சீரியஸா மெமரி இருக்குல்ல அதுல டைம் 11 மினிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சொன்னேன் டே நீங்க நாங்கெல்லாம் சான் ஆண்டோனியோல இருக்கோம் நீ ஏன்டா ஹியூஸ்டன் போன என்னடா வச்சா என்னடா சொல்லிட்டு